நானே உள்ள வந்துட்டேன். இன்னும் அங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில நின்னு படிச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் 2 மினிட்ஸ்ல உள்ள வரலனா நீங்க எக்ஸாமே எழுத வேணாம், வெளியே நின்னு படிச்சிட்டு இருங்க. நானும் அலோவ் பண்ண மாட்டேன். கம் இன்சைட் கிளாஸ். நல்ல விதமா கேக்குறேன். யார்கிட்டயாவது விட்டு இருந்துச்சுன்னா இப்பவே என்கிட்ட வந்து கொடுத்துருங்க. நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். இதே நானா கண்டுபிடிச்சு மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, டைரக்டா பிரின்சிபல் ஆபீஸ் முன்னாடி போய் நிப்பாட்டிடுவேன். அதுக்கப்புறம் ஃப்ளைங் ஸ்குவாட் வேற வராங்களாம். அவங்கள்ட்ட மாட்டினீங்கன்னா அவங்க ஸ்கூலை விட்டு சஸ்பெண்டே பண்ணிடுவாங்க. கொஸ்டின் பேப்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் யாராவது கொஸ்டின் பேப்பர்ல எக்ஸாம் நம்பரை தவிர்த்து வேற ஏதாவது எழுதிருந்ததை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பேப்பரை வாங்கி கிழிச்சு விட்டு அனுப்பிடுவேன். என்ன கொஸ்டின் பேப்பர்? கொஸ்டின் பேப்பர் கொடுக்க இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. அப்படியே கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே குடுகுடுன்னு எழுதி சென்ட் வாங்கிடுவா பாரு. இரு, பெல் அடிச்சுன்னா நானே கொஸ்டின் பேப்பர் கொடுப்பேன். அங்க என்ன பேச்சு? கொஸ்டின் பேப்பர் கொடுக்கற வரைக்கும் என்ன படிச்சீங்களோ அதை மைண்டுக்குள்ள ரிவைஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே. பென்சில், பென்னு, ஜாமெண்ட்ரி பாக்ஸ், கால்குலேட்டர்னு எதையும் பாரோ பண்ணக்கூடாது. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க எழுதுங்க, இல்லாட்டி அமைதியா உட்காருங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்ல மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ உங்க ரெஸ்பெக்டிவ் ஸ்டாஃப்ஸ் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. என்கிட்ட எந்திரிச்சு எதையும் கேட்க கூடாது சொல்லிட்டேன். இந்தாங்க, இப்ப எல்லாரும் கொஸ்டின் பேப்பர் பிடிங்க.